ஆனா கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? இன்றைக்கு வாசித்தோம் இல்லையா? எதிரிகளிடமிருந்து கர்த்தர் உங்களை காப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன காப்பாரு? எதிரிகளிலிருந்து காப்பார். அந்த 41வது அந்த ஏசாயாவை வாசித்தோம் இல்லையா? அதிலே 11ஆம் வசனம் சொல்லுகிறது. 10ஆம் வசனம் வரைக்கும் சொல்லிட்டு 11ல் வருகிறார். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள். தேவஜனமே, இன்றைக்கு மனதில் வைத்துக் கொள்ளு போங்க. நிறைய பேர் இந்த சபையில இருக்கிறவர்கள் கூட எனக்கு மதிப்பு கொடுக்கல, எனக்கு கனப்படுத்துகவில்லை, இவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள். நிறைய பேர் சொன்னது உண்டு, எனக்கும் சொன்னது உண்டு. என்னவென்று சொல்லி, கடந்த வருஷம் கூட ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது சாபம் சாபம் சாபம். வீட்டுக்கு சர்ச்சை விட்டு அந்த சிஸ்டர் போகும்போது அழுது கொண்டு போவாங்க. விரலை நீட்டி கர்த்தர் உன்னை சபிப்பா, விரலை நீட்டி சொல்லி இருக்கிறாங்க நம்ம சபையில. எனக்கு தெரியாது. வீட்டுல போகும்போது அழுது கொண்டு போவாங்க ஒவ்வொரு வாரமும். ஒரு முறை எனக்கு சொன்னாங்க, நான் சொன்ன ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் என்ன பண்ணுவார், காரியத்தை செய்வார். தாங்க முடியல. சபைக்கு வரதே ஆறுதல் அடைவதற்கு வருகிறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இந்த வசனம் சொன்ன ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, மே மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி வைப்பார் என்று நான் சொன்னேன். உண்மையாவே கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. நான் தெய்வ சமூகத்திலிருந்து சத்தியத்தை சொல்லுகிறேன். கர்த்தர் இன்றைக்கு எஸ்தரை போல எதிரிகளிடமிருந்து தன் ஜனத்தை காப்பாற்றுவதற்கு பாடுபடுகிற பெண்கள் உங்களில் யாராவது இருந்தால் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, பிரதர், என்னுடைய சொந்தக்காரங்களிலே நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் அழிந்து விட வேண்டும் பார்க்கிறார்கள், பில்லி சூனியம்லாம் வைக்கிறார்கள், எங்க வீட்டுக்கு பக்கத்துல அந்த எலுமிச்சம்பழம் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு போகிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த வசனம் தான், இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். நீங்க ஒண்ணுமே பண்ணக்கூடாதானா? நீங்க மற யாராவது காரியத்துல இறங்கினால் கர்த்தர் இறங்க மாட்டார். யாராவது நீங்கள் அழிய வேண்டும் என்று சொல்லி யாராவது பிளான் போட்டாங்க அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல ஒப்புவீங்க, கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாமல் இருப்பார்.